4 கிரக சேர்க்கைகள் செய்யும் அற்புதங்கள், அது செய்யும் ஜாலங்கள் இந்த ராசிக்கு என்ன செய்யுது? உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் பல தடைகளே உடைத்தெறியும் காலகட்டமாக வரும். அதை பற்றி பேச போகிறேன். கோச்சார கிரகங்கள் ஒரு சில காலகட்டத்தில் ரொம்ப வலிமையாக இருக்குங்க. அந்த வலிமையான காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லது செய்யும். இதில் கிரக சேர்க்கைகள் பார்த்திங்கன்னா, சுப கிரக சேர்க்கைகள், பாவ கிரக சேர்க்கைகள் இருக்குது. பாவ கிரக சேர்க்கைகள் கொரோனா காலகட்டத்தில் வந்தது. இப்போ சுப கிரக சேர்க்கைகள் இன்றைய காலகட்டத்தில் இந்த கிரக சேர்க்கைகள் தேவை. குறிப்பாக விருச்சிக ராசி இருக்கிற பெண்களுக்கு இந்த மாதம் யோகமாக இருக்கின்ற காலகட்டம். ஏன் பெண்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, பொதுவாகவே இவங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசி பார்த்து பெண் ராசி. சுக்கிரன் 7ஆம் அதிபதியும் பெண் கிரகம் இங்கே அமைஞ்சிருக்கு. கூட சுக்கிரன் சூரியன் வலுவாக இருக்குது, கூட புதன் இருக்குது. இப்போ பெண் அவங்க அந்த தொழிலில் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அப்லிஃப்ட் ஆக போகுது. அப்போ இந்த நேரத்தில் புதிதாக தொடங்குகின்ற எந்த ஒரு பெண் தொழில் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டது, பொருளாதார விருத்தி, அதில் உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 3 தொடர்பு 7-3 தொடர்பு சுப தகவல்கள் வருகிறது. திருமணம் சம்மந்தப்பட்டது இப்போ தான் பார்த்திங்கன்னா வரன்கள் ஃபைனலைஸ் ஆகிறது. கூட 11ஆம் அதிபதி இருக்குது, முடிவுக்கு வருகிற காலகட்டம் வந்தாச்சு. இப்போ நல்ல வரன் கிடைக்கின்ற காலகட்டம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிற காலகட்டம். ஈசி வரைக்கும் போனேன்னு தப்பிச்சேன், கண்டம் தப்பும் காலகட்டமாக இருக்கிறது. நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கேன்சர் சம்மந்தப்பட்டது, லங்ஸ் சம்மந்தப்பட்டது, ஹார்ட்டில் சின்ன ஒரு பிரச்சனை இருந்தது, இந்த மூட்டு சம்மந்தப்பட்டதுக்கு தான் இப்போ அதிகமாக வயசானவங்க கேட்டு வராங்க. இந்த ராசி குறிப்பாக மூட்டு ப்ராப்ளம் அப்படின்னு இதெல்லாம் விலகும் காலகட்டம். அப்போ நிறைய பேருக்கு கேட்ராக்ட் சர்ஜரி ஒன்று சொல்லியிருந்தேன். ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு குரு பார்க்கும் காலகட்டத்தில் கேட்ராக்ட் சர்ஜரி இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் சரி செய்ய காலகட்டமாக வந்திருக்கிறது. விஜய் ஆர்த்தி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். 4 கிரக சேர்க்கைகள் செய்யும் அற்புதங்கள், அது செய்யும் ஜாலங்கள் இந்த ராசிக்கு என்ன செய்யுது? உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் பல தடைகளே உடைத்தெறியும் காலகட்டமாக வரும். அதை பற்றி பேச போகிறேன். கோச்சார கிரகங்கள் ஒரு சில காலகட்டத்தில் ரொம்ப வலிமையாக இருக்குங்க. அந்த வலிமையான காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லது செய்யும். இதில் கிரக சேர்க்கைகள் பார்த்திங்கன்னா, சுப கிரக சேர்க்கைகள், பாவ கிரக சேர்க்கைகள் இருக்குது. பாவ கிரக சேர்க்கைகள் கொரோனா காலகட்டத்தில் வந்தது. இப்போ சுப கிரக சேர்க்கைகள் இன்றைய காலகட்டத்தில் இந்த கிரக சேர்க்கைகள் தேவைன்னு சொல்கிறேன். இன்றைய உலக அளவில் நகை ரேட்டு கூட்டிகிட்டே போகுது. யூஎஸ் சம்மந்தப்பட்ட மற்ற நாடுகள் போர் நிலவுமான ஒரு இதாக இருக்குது. ஒப்பந்த உடன்படிக்கைகளுக்கெல்லாம் இந்த கிரக சேர்க்கைகள் தான் தீர்வாக இருக்க போகுது. அப்போ அந்த மாதிரி யோக காலகட்டம் விருச்சிக ராசிக்கு செய்யும் அற்புதத்தை பற்றி பேச போகிறேன். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக விருச்சிக ராசி இருக்கிற பெண்களுக்கு இந்த மாதம் யோகமாக இருக்கின்ற காலகட்டம். ஏன் பெண்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, பொதுவாகவே இவங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசி பார்த்து பெண் ராசி. சுக்கிரன் 7ஆம் அதிபதியும் பெண் கிரகம் இங்கே அமைஞ்சிருக்கு. கூட சுக்கிரன் சூரியன் வலுவாக இருக்குது, கூட புதன் இருக்குது. இப்போ பெண் அவங்க அந்த தொழிலில் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அப்லிஃப்ட் ஆக போகுது. அப்போ இந்த நேரத்தில் புதிதாக தொடங்குகின்ற எந்த ஒரு பெண் தொழில் சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்டது, பொருளாதார விருத்தி அற்புதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போ நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா, ஆண் பெண் எல்லாத்துக்குமே திருமணம் இருக்கா இல்லையா, திருமணம் பேசிக்கிட்டே இருக்கோம், முடிவுக்கு வரல, இதுதான் கேள்விக்குறி. முதல்ல உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 3 தொடர்பு 7-3 தொடர்பு சுப தகவல்கள் வருகிறது. திருமணம் சம்மந்தப்பட்டது இப்போ தான் பார்த்திங்கன்னா வரன்கள் ஃபைனலைஸ் ஆகிறது. கூட 11ஆம் அதிபதி இருக்குது, முடிவுக்கு வருகிற காலகட்டம் வந்தாச்சு. இப்போ நல்ல வரன் கிடைக்கின்ற காலகட்டம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடைகிற காலகட்டமாக இருக்குது. ஒரு சில வரன் ஆல்ரெடி பார்த்துருப்போம், அது பதில் தெரிஞ்சு இல்லை முடிவுக்கு வராமல் இருக்கும். அதே வரன் கூட திருப்பி வர வாய்ப்பு உண்டு, அதையும் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் நிகழ்வு என்ன அப்படின்னா, சார் திருமணம் நிச்சயமாக உண்டு, உறுதியாகிற காலகட்டங்கள், மனதுக்கு பிடித்த வரன் ஆண் பெண் இருவருக்கும் அமையும். இந்த நேரத்தில் தான் செவ்வாய் ராகுக்கு எது பரிகாரம் பண்ணால் சிறப்பாக இருக்கும். இப்போ டவுட் வரும், சார் குருபலன் இருக்கலையோ, கல்யாணம் பண்ணும்போது குருபலன் வந்துடலாம், நிச்சயம் பண்ணும்போது குருபலன் வந்துடும், ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். அப்போ இது நடக்கிற காலகட்டம் வந்தாச்சு. இப்போ தான் சார் நான் வேலைக்கு போகட்டுமா, பிஸ்னஸ் பண்ணட்டுமா, எது செட் ஆகும், எது பண்ணாலும் ஒரு தடங்களாகவே இருக்குது. ஏதோ ஜெயிக்கலான்னு பார்க்குறேன், ஜான் ஏறினா முளம் சறுக்குது, எப்போ முடிவுக்கு வரும், இது மாதிரி ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, சார் உழைக்கிறோம் ஆனால் எங்களுக்கு உண்டான அந்த இது வரல, ஒரு வழிகாட்டுதல் கரெக்டாக இல்லை அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, ஜாதக ரீதியாக உங்களுக்கு வேலையாக தொழிலா, என்ன மாதிரி தொழில் எடுத்தால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரி வேலை, ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உள்ளூரா வெளியூரா, எது செட் ஆகும்,
என்னம்மா அப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பிறந்த ஊரில் இருக்க வேண்டாம்னு வந்துடும், பூர்வீகம் வேண்டான்னு வரும். அவங்க பார்த்திங்கன்னா இதை விட்டுட்டு நான் வெளியூரில் தான் உள்ளூரில் தான் இருப்பேன்பாங்க. இதாவது பரவாயில்ல. ஒரு சிலர்லாம் ஃபேன்சியாக நான் வெளிநாட்டு போகணும் அங்கே போகணும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க. சரி ஏன் சார் செட் ஆகலை, பரிகாரம் பண்ணி தான் சார் போனேங்கிறது. உங்கள் ஜாதகம் எதை சொல்லுகிறது, வெளிநாடா வெளிமாநிலம் உள்ளூரா, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் முடிவு எடுக்கணும். அப்போ அதை பார்த்துட்டு பண்ணுங்கள். இப்போ வேலை சம்மந்தப்பட்டதும் சரி, வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதும் சரி, ஒரு திருப்தி அடைய முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருப்பது கணவன் மனைவி, இது 2 பேர் தான், கணவன் மனைவி ஆன திருமணமாக இருக்க 2 பேரும் சேர்ந்து சுவாமிமலை முருகர் கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க. இல்லை நான் தனித்து தான் இருக்கேன், கல்யாணம் எனக்கு ஆகலை, அப்படி தனித்து இருக்கிறவங்க பழனி மலைக்கு போயிட்டு வாங்க. இது போயிட்டு வந்ததுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக இதில் நிறைய மாற்றங்கள் வருகிற காலகட்டம். சரி சார், பிஸ்னஸ் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிடலாமா, டெவலப் பண்ணிடலாமா, அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடுவேணா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பெரிய அடுத்த ஸ்டெப்பு வந்து பெரிய லெவலில் வந்துடலாம். பொதுவாக உங்களுக்கு 10ல் கேது பகவான் இருக்கார். கோச்சார ரீதியாக 10ல் கேது இருக்கும் காலகட்டத்தில் எந்த ஒரு விநாயகரை வழிபாடு செய்து தான் ஆரம்பிக்கணும். சித்தர் வழிபாடு செய்தால் தொழில் சிறப்பாகும். 10 கேதுனாலே சித்தர் இதெல்லாம். இதுக்கு நான் என்ன சொல்வேன், ஒரு பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, ஒரு சாங்கியத்துக்கு டிஸ்ட்ரிக் கயிறு தொங்காமல் உங்கள் தொழில் நடக்காது. என்னங்க டிஸ்ட்ரிக் கயிறு தொங்கினா வேலை நடந்துருமா சார்? கேதுனா கயிறு, அது ஒரு வைப்ரேஷன் தான். அதனால் சித்தர் வழிபாடோ விநாயகர் வழிபாடோ திஷ்டி கயிறோ, திஷ்டி இருக்கிற காலகட்டம் 10ல் கேது வரும் காலகட்டத்தில் திஷ்டி தேவைப்படுகிறது. திஷ்டி இருக்கிறது, திஷ்டி கயிறுகள் சுற்றிக்கிட்டு அப்புறம் தொழிலை விருத்தி பண்ணணும். பொதுவாக கேது எங்கே வந்தாலும் அங்கே கரெக்டாக பர்ஃபெக்ஷன் இருக்கணும், தொழிலில் நேர்மையாக இருக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் காம்ப்ரமைஸ் பார்க்கக்கூடாது. பர்ஃபெக்டாக பண்ணால் தொழில் நடந்தே தீரும். இதுதான் உங்கள் ஜாதகத்துக்கு உண்டானது. இன்னும் தொழில் என்ன தொழில் பண்ணான்னு அதையும் பார்ப்போம். ரைட், அது மாதிரி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க, அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி, ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் பயன்படும். வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும் என்னோடய விருப்பம். அதுக்கு முதல் படி இது. படித்தாலே ஜோதிடரில் நிச்சயமாக புரியும். நமக்கு நடக்கின்ற நல்லது கெட்டதுகள் புரிந்து கொள்ள கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் அப்படி தான் இருக்குது. நிறைய குருமார்கள் அணிந்துரை எழுதியிருக்காங்க தான். அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட் சார், இப்போ ஒருத்தங்க வேலைக்கு போகிறாங்க, வேலையில் ஒரு மாறுதல் வரணும், சேஞ்ச் வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணவங்களுக்கு இப்போ காலகட்டமாக இருக்குது. வேலை மாறுதல் பண்ண நேரம், புது முயற்சிகள் எடுக்க காலகட்டமாக இருக்குது. அதை பார்க்கலாம். இப்போ திருமணத்துக்கு வருவோம். திருமணத்தில் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம் நடக்குமா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குது. நிறைய பேத்துக்கு விருப்ப திருமணம் நடக்கிற மாதிரி அம்சம் இருக்குது. பொதுவாக ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதுக்கு இப்போ தான் சார், பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறவங்க, ஒரு வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், இது மாதிரி பல கேள்விகள் வந்துட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. இந்த 4 கிரக சேர்க்கைகள் என்ன பண்ணுதுனாங்க, உங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குது. வேணும் வேண்டாம் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி நிலைமை. அப்போ இந்த நேரத்தில் ஒரு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அப்லிஃப்ட் இருக்குது. என்னன்னா, உங்கள் 2ஆம் இடத்துல குரு பார்த்துக்கிட்டு இருக்கார். குருக்கு எந்த தவறான கிரகம் பார்க்குற ஒரே கிரகம் சனியின் 10ஆம் பார்வை, அது கர்ம பார்வை. அப்போ தொழில் வகையில் நடந்து தீரும். இப்போ இந்த 10ஆம் பார்வை என்ன, வேலை சம்மந்தப்பட்டது நடக்கக்கூடிய காலகட்டம். மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஒரு அமௌண்ட்டு வர காலகட்டம். கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அடகு வைத்த பொருளை மீட்கக்கூடியது. நிறைய பேர் அடகு வச்ச பொருளை மீட்டுட்ருக்காங்க. குறிப்பாக இந்த ராசி, நகை விலை கூடி போச்சு, அடகு வச்ச பொருளை மீட்டு திருப்பி கொஞ்சம் பணம் எக்ஸஸாக வச்சு வாங்குறீங்க. அது தேவையானு பார்க்கணும், திருப்பி கடல்லே மாட்டிக்கக்கூடாது. ரைட் சார், மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் காம்படேட்டிவ் எக்ஸாம் நல்லபடியாக இருக்குது. IELTS, TOEFL, GRE இந்த மாதிரி எக்ஸாம் சரி, இல்லை கேட் எக்ஸாமு, டாக்டர் படிக்கிறவங்க காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ சக்ஸஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. கவர்மெண்ட் எந்தெந்த இன்டர்வியூ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்குது. இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் நல்ல யோகம் பெறுகிற காலகட்டமாக இருக்கிறது. இப்போ இந்த நேரத்தை விட்டுட்டு எப்போ கிடைக்கும் இது பண்ணிட்டுருக்கூடாது. ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் இந்த ராசிக்கு உடல் நிலையில் இருந்த தொந்தரவு விலகும் காலகட்டம். ICU வரைக்கும் போனேன், தப்பிச்சேன், கண்டம் தப்பும் காலகட்டமாக இருக்கிறது. நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கேன்சர் சம்மந்தப்பட்டது, லங்ஸ் சம்மந்தப்பட்டது, ஹார்ட்டில் சின்ன ஒரு பிரச்சனை இருந்தது, இந்த மூட்டு சம்மந்தப்பட்டதுக்கு தான் இப்போ அதிகமாக வயசானவங்க கேட்டு வராங்க. இந்த ராசி குறிப்பாக மூட்டு ப்ராப்ளம் அப்படின்னு, இதெல்லாம் விலகும் காலகட்டம்.
அப்போ நிறைய பேருக்கு கேட்ராக்ட் சர்ஜரி ஒன்று சொல்லியிருந்தேன். ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு குரு பார்க்கும் காலகட்டத்தில் கேட்ராக்ட் சர்ஜரி இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் சரி செய்ய காலகட்டமாக வந்திருக்கிறது. அப்போ என்ன வழிபாடு, என்ன இறைவனை வழிபாடு செய்துவிட்டு செய்தால் திருப்தி அடையும்? கேன்சரில் பழைய ஸ்டேஜ் போனவங்க கூட மீண்டு வர வாய்ப்புகள் உண்டு. அதற்கு ஜாதக ரீதியாக என்ன இடம் கொடுக்குதுன்னு பார்க்கணும். ரைட். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.